வணக்கம் திரு நாராயணசாமி, உங்கள் இரங்கல் செய்தியை பதிவு செய்யலாம். மரியாதைக்குரிய மறைந்த தலைவர், மிக சிறப்பான தமிழ் திரையுலகத்தினுடைய நடிகர், தேமுதிகவுடைய தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் இப்பொழுது நம் மத்தியிலே இல்லை. அவர் உடல்நலக் குறைவினால் இன்று நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். தமிழ் திரையுலகிலே உச்சத்தை எட்டியவர் அவர். அவருக்கென்று மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. எதையும் தைரியமாக பேசக்கூடியவர். குறிப்பாக தமிழ் திரையுலகிலே பல நல்ல கருத்துக்களை மக்கள் புரிந்து கொள்ளுகின்ற அளவிலே அவருடைய நடிப்பின் மூலமாக அவர் நிரூபித்து காட்டியவர். அவர் அரசியலுக்கு வரும்பொழுது அவர் இந்த அரசியலில் ஈடுபடுவாரா, தமிழ்நாட்டு அரசியல் என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் முதலாக அவர் கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியின் மூலமாக அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பில் வெற்றி பெற்று சென்றார். சட்டமன்ற கட்சி தலைவராகவும் அவருடைய கட்சியுடைய தலைவராக இருந்தார். தன்னுடைய கருத்துக்களை தைரியமாக சட்டமன்றத்தில் உள்ளேயும் வெளியேயும் பதிவு செய்த ஒரு தலைவர். குறிப்பாக மக்கள் நல பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசி தமிழ்நாடு அரசு ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் நிறைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அரசு செயல்பட வேண்டும் என்று கூட்டணியில் இருந்து ஆளுங்கட்சியை பற்றி மிக தைரியமாக பேசிய ஒரு மட்டுமல்ல, அவரை விட்டு சிலர் பதவி அனுபவித்துட்டு போனாலும் கூட மனம் தளராமல் அந்த கட்சியை நடத்தி வந்தது மட்டுமல்ல, அது உயிரோட்டமாக இப்பொழுதும் வச்சிருந்த அந்த பெருமை அவருடைய துணைவியார் அவர்கள் அந்த கட்சியினுடைய பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். எல்லா தலைவர்களாலும் போற்றப்படுகின்ற இந்த தலைவராக இருந்தவர். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். இழந்த வாடுகின்ற அவருடைய துணைவியார் மற்றும் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு விஜயகாந்த் அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.